எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான பதிவு புரிதல். புரிந்து கொண்டால் ஒருவரின் கோபம் கூட அன்பாகத்தான் தெரியும். புரிந்து கொள்ளாவிட்டால் ஒருவரின் அன்பு கூட கோபமாக தான் தெரியும். கண்டிப்பாங்க. புரிதல். குடும்பத்தில் புரிதல் ஒன்று இருக்கணும். பிள்ளைங்கள்கிட்டையாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், மனைவி கணவர்கிட்டையாக இருக்கட்டும். நிறைய பெண்கள் கணவன்மார்களை புரிதல் கிடையாதுங்க. புரிதல் ஒன்று கண்டிப்பாக வேணும், பார்த்துக்கோங்க. புரிதல் இல்லைன்னா அது ஒரு வாழ்க்கையே கிடையாது. கோபப்படுறாங்கள்ல, அந்த கோபப்படுற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி கோபப்படுறவங்க எப்பயும் அன்பாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதனால் கோபம் வருதுன்னா, நம்ம மேலே உள்ள அக்கறையினால், நீ அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு அந்த ஒரு அக்கறையினால் அவங்களுக்கு கோபம் வரும். அதை புரிந்துக்கிட்டோம்னா குடும்பத்தில் பிரச்சனையே வராது. ஒருத்தர் மட்டும் கோவப்பட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, எவ்வளவுதான் விழுந்து கவனித்தாலும், மனைவிமார்களாக இருக்கட்டும், கணவன்மார்களை மனைவி கவனித்தாலும் சரி, கணவன்மார்கள் மனைவியை கவனித்தாலும் சரி, அந்த புரிதல் ஒன்று இல்லாட்டின்னு வைங்களேன், அவங்க மேலே அவங்க கோபமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ தான் அன்பை கொட்டினாலும் அந்த அன்பு, ஏன்னா பிடிக்காதவங்க என்ன பண்ணாலும் அந்த அன்போட மதிப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எப்பயுமே கோபத்தை ஒன்று தான் இது பண்ணுவாங்க. எதிராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அவங்களும் டென்ஷன் ஆகி கூட இருக்கவங்களையும் டென்ஷன் ஆக்கி விடுவாங்க, பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான். அதை பார்த்திங்கன்னா புரிதல், அந்த இடத்துல புரிதல் ஒன்று இல்லாதனால தான். புரிந்து வாழணுங்க. குடும்பமாக இருந்தோன்னா புரிதல் கண்டிப்பாக இருக்கணும். மனைவியாக இருந்தாலும் சரி, மனைவி கணவரிடமும், கணவர் மனைவியிடமும் புரிதல் இருந்தால்தான் அந்த குடும்பம் எப்பயுமே ஒரு நல்ல குடும்பமாக இருக்கும். அந்த வீட்டில் வளர்கிற பிள்ளைங்க இன்னும் நல்ல பிள்ளைங்களாக வளருவாங்க, பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. ஓம் சாய்ராம்.